now coming to electric vehicles, the batteries are the plays a main important role. So because of that, we have to concentrate more on battery management systems. So here we can discuss a case why the battery management system is needed and some of the importance of battery management system and particularly why it is happening, why the management is very very important and which type of batteries good for long life of EVs, everything. Okay, so I need your point of view on battery management systems. First, who's going to speak? Battery management systems. First of all, battery management system is an electronic device and it is an electronic system which gives a signal from the battery to output. From the battery, it takes its temperature and its current and voltage supply all the device, which gives an output signal which can be seen and you can protect the battery of each cell and battery pack. For this battery management system is used. Battery management system is used in all electric vehicles and electric automation systems and drones. Especially, it is used in electric vehicles because the running speed, when it's running, the heat observed will be more and the current voltage will be high. So that you should be monitoring each pack of cell and its unit so that the battery management system is used in the vehicles. The battery management system is developed over the years. The key components are the microcontroller, voltage sensor, the temperature sensor, balancing, communication interface, protecting device. Microcontroller is the brain of the battery management system. Voltage வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இது சப்ளை ஆகுறத கால்குலேட் பண்ணி உங்களுக்கு தனியாக சொல்லணும். டெம்பரேச்சர் சென்சார் வந்து பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாங்க. Any news on battery management systems? Battery management system is often used in electric vehicles. Using the battery management system, the amount of current or voltage required to run the motor is supplied to the motor battery, so the durability or lifetime of the battery can withstand more. Anyone knows? பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி கேட்கலான்னு கன்செப்ட் எடுக்கணும். அது வெயிட் கொடுத்தோம்னா பேட்டரி வந்து வெடிக்கிற வாய்ப்பு இருக்குது, ஹீட்டாக இருக்கிற வாய்ப்பு. அதுக்கு அந்த பேட்டரி ஹீட்டாக இருக்கிறதுக்கு ஏதாச்சும் அடிஷ்னலாக கூலர் மாதிரி எதுவும் பூசணி கண்டுபிடிச்சி வைக்கணும்னா ஏதாச்சும் இதுவாகும் பேட்டரிக்கு. நீ சொல்கிறது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது நம்ம பேட்டரி எப்படி கண்ட்ரோல் பண்ணணுமோ அதுதான் பேட்டரி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. கூலராகவும் சரி, அப்புறம் வந்து இன்புட் எடுத்து வெளியே பார்த்து முன்னாடி இண்டிகேஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள் எங்கேயும் வெளியே போகும்போது ஓலா ஸ்கூட்டர் படிக்கிறேன் வெளியே இன்னும் கம்மிங்
சார்ஜ் இருக்குது இவ்வளோ கிலோமீட்டர் போகும் அது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். ஓகேவா? அதே மாதிரி எவ்வளோ டெம்பரேச்சர் அந்த பேட்டரி பேக்கில் இருக்குது அண்ட் அதே டைம் எவ்வளோ சப்ளை நீ கொடுக்கணும் அதனால் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். நீ பேட்டரி அசம்பிள் பண்ணிவிட்டு நீ பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நீ அசம்பிள் பண்ணால் மட்டும்தான் பேட்டரி கம்ப்ளீஷன் ஆகும். அசம்பிளி சீரியஸ் பேட்டரிஸ் வந்து கொடுத்து பேட்டரி ஆகும். அது பண்ணிவிட்டு பேட்டரி பேக் சிஸ்டம் வந்து நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் மட்டும்தான் அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் பேட்டரி ஆகும். ஓகேவா? மெயின் திங் இது என்னென்னா இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து கரெக்டான சிக்னல் இன்புட் கொடுத்தா மட்டும்தான். எக்ஸாம்பிள் நம்ம பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே வாங்கினா லித்தியம் மெயினாக நமக்கு லித்தியம் தான் நம்ம லித்தியம் தான் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து லித்தியம் அயான இருக்குது. ஓகேவா? அதனால வந்து யூஸ் பண்ணுவோம். இனி வந்து ரெட் ஆசிட் கம்பேர் பண்ணும்போது லித்தியம் அயன் வந்து அதிகமாக பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணியாங்க. ஓகேவா? ஏன்னா ரெட் ஆசிட் வந்து யூஸ் பண்ணணும் இத்தனை நாளாக அதனால் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இதாகும். ஓகேவா? லித்தியம் அயன் அதே லித்தியம் டைப்ஸ்லேயே வந்து லித்தியம் ஃபெரஸ் ஃபாஸ்பேட் பேட்டரி இருக்குது. அது வந்து ஃபெரஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு பேட்டரி மேனேஜ்மெண்ட் வந்து தேவைப்படுது. ஆனால் ஃபெரஸ் மெட்டீரியல் இருக்குன்னா அது ஹீட் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணிடும். ஓகேவா? மெயினாக அவுட்புட் வந்து வெளியே அதிகமாக இருக்காது. ஓகேவா? அதனால வந்து லித்தியம் டைப்ஸ் இருக்குது. அது நம்ம வந்து உங்களுக்கு பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து கம்மியாக வேணும் அப்படி வந்து அந்த மாதிரி நீ ப்ரிஃபர் பண்ணலாம். வெஹிக்கிள்ஸ் ஆகணும் வேறு எல்லாம் அந்த வேறு ஒவ்வொரு இப்போ வந்து என்ன அல்காரிதம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா எஸ்ஓசி எஸ்டிமேஷன் அல்காரிதம் எஸ்ஓஹெச் எஸ்டிமேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணாங்க. தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து எப்படின்னா கண்ட்ரோல் கூலிங் ஆர் ஹீட்டிங் பேஸ் பண்ணி ரியல் டைம் டெம்பரேச்சரை இது பண்ணி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ சொன்ன மாதிரி எஸ்ஓசினா வந்து ஸ்டேட் ஆஃப் சார்ஜ், எஸ்ஓஹெச்னா வந்து ஸ்டேட் ஆஃப் ஹீட். ரெண்டுமே கம்பேர் பண்ண அப்படின்னா நீ வந்து வீடியோ அவுட்புட் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் எஸ்ஓசி எஸ்ஓசி மெயின் கம்பல்சரி. அதாவது எவ்வளோ வோல்டேஜ் வேணும் அப்படின்னா பேட்டரி நீ அதிக வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா பேட்டரியோட செல்லோ ஒரு ஆசிட் ஆகட்டும் தன்மையாகட்டும் வெளியே சீக்கிரம் வந்துடும். ஓகே குறிப்பிட்ட வோல்டேஜ் கொடுத்தாலும் அது கம்மியாக வரக்கூட அதிகமாக இருக்கும். அது ஸ்டெபிலைஸாக இருக்கும். அதான் அது எஸ்ஓசி சொல்லுவாங்க. எஸ்ஓஹெச் என்னன்னா எல்லா டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி நீ வந்து அது சிஸ்டம் கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் நீ வந்து ரெய்னி டேஸ் ஃப்ளட் டேலாம் போகும்போது பேட்டரி ஸ்டக் ஆகிடும். அது லிக்விட் உள்ளே போயிடும். அதெல்லாம் நீ பேட்டரி பேக் பண்ணணும். அதே மாதிரி ஹீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் பண்ணும்போது கரெக்டாக அதோட லெவல் டெம்பரேச்சர் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதோட 50 அதாவது நீ 100% சார்ஜ் வெளியே போனீங்கன்னா 50% வந்ததுக்குள்ளே நீ என்ன பண்ண சார்ஜ் வந்து ஒரு 50% சார்ஜ் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக ட்ரெயின் ஆகணும். சிஸ்டம் திருப்பி கூடாகும். நீ 70, 80 சார்ஜ் பண்ணி திருப்பி சிஸ்டம் வந்து ஹீட்டில் ஆகும். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பேட்டரி சார்ஜ் பண்ணணும் அந்த சார்ஜ் பண்ணக்கூடாது ஓவர் சார்ஜ் பண்ணக்கூடாது. அந்த சார்ஜ் 20% கீழே சார்ஜ் போகணும். முன்னாடி பண்ணிடணும். ஓவர் சார்ஜ் 80% ஆகுதுல எடுத்துக்கிட்டா ஒரு பேட்டரி அதிகமாகும். பேட்டரி அஃபெக்ட் ஆகாமல் சார்ஜ் சரி ஒன்று அண்டர் சார்ஜ் ஓவர் சார்ஜ் அதிகமாக பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்க்கும்போது பேட்டரியும் உங்களுக்கு லைஃப் டைம் பண்ணுறது பேட்டரி பார்த்தீங்கன்னா அதோட அடாப்டர்